வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நான் வந்து இது மாத பலனை தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து அப்ளை ஆகுன்றதை பார்த்து யோசித்து தான் ஒரு மாதம் ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போதே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் எதுக்குன்னா, நீங்கள் மாத பலனை மட்டுமே பார்த்தா எதுவுமே புரியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், வீடியோட எண்டில் அதை பற்றின டீட்டெயில் கிளாரிட்டி, அது ராசியா லக்னமான்னு டவுட் கேட்குறீங்க, நிறைய டவுட்ஸ் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாமே என் டீம் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதை தான் எண்டில் வந்து நான் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ கெட் எ வெரி கிளியர் கிளாரிட்டி. ராசி பலன் எப்படி புரிஞ்சிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டியோடு நான் கொடுத்துறேன். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களுடைய வெப்சைட். அதை மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற எந்த இடத்துல எங்களோட ரிஃப்ளெக்ட் ஆனாலோ இல்லை எங்களோட வெப்சைட்டில் வேறு யாராவது தெரிஞ்சாலோ அது நம்மளோடது அல்ல. தேங்க்யூ. தனுசு ராசி. தனுசு லாஸ்ட் மந்த் அப்படியே நம்ம ஒரு ஆவரேஜாக கொடுத்துருந்தோம். ஜூலையில் வந்து எப்படி இருக்குது டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய பார்வை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தனுசு மேலே விழும். சனி எப்பவுமே ஆல்ரெடி ஃபேவராக தான் இருக்குது. கரியர் ஃப்ரெண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூரியன் 7ல் அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போயிடும். புதன் ஆல்ரெடி 8th ஹவுஸ் தான் பொசிஷன் ஆகுது. 19 தான் அது 9th ஹவுஸ்க்கு மூவ் ஆகுது. 6ல் குரு 6ல் செவ்வாய் போய் சேரப்போகுது. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஏதோ எங்கள் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதோ எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குது, எனக்கு ஏதோ வாழ்க்கை பரவாயில்ல, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற லைஃப் போயிட்டுருக்கு, சீரியஸ் ட்ரபிள் எனக்கு எதுவுமே கிடையாது, பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ கோயிங் குட், என்னுடைய ஒரு ஜாப் கூட சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜூலை மந்தில் எந்த பிளானும் வேண்டாம். ஸோ ஜூலை மந்தில் ஏதாவது ட்ரை பண்ணுறோம், ஏதாவது செஞ்சு பார்க்கலாம், ஏதாவது முயற்சி எடுக்கலான்ற எந்த பிளானும் வேண்டாம். ஆஸ் இட் இஸ் நடந்ததுன்னா சந்தோஷம். எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் செய்ய வேண்டான்றது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி வந்து நான் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜூலையில் வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் அண்ட் கரியர் மணி டிரான்சாக்ஷன், மணி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை கூட ஜூலையில் வந்து பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு யோசிச்சு பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்க்குறது ஃபேமிலி, குடும்பம், கல்யாண விஷயம், இதெல்லாம் எப்படி போகும் இந்த மந்த்து பிளான் பண்ணிக்க வேண்டாம். இந்த 7 and 8 என்ன நடக்க போகுதுன்னா, ஒன்று ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே தடை பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இழுக்கும், டிலே பண்ணிகிட்டே போகும். ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தர் கொடுப்பாங்க, இந்த டைமில் இதை முடிச்சிருவோம், கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம், வரன்னு ஓகே பண்ணிடலாம், எஸ் ஃபைனல் பண்ணிடலாம், கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் அது பின் வாங்கிடுவாங்க, ஸோ பேக் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்க முடியாது. பட் யூ கேன் ட்ரை தட். கான்ஃபிடென்ட்டாக இறங்க முடியாது. அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி குடும்பம் அதெல்லாம் எப்படி போகணும், அது பெரிய வருத்தமாக ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன ஒரு பிடிவாத ஆர்கியூமெண்ட்டு, தனுசுக்கே உண்டான ஒரு பிடிவாத ஆர்கியூமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம், இல்லை கண்டுக்காமல் விட்டுடலாம், அவ்வளோதான். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் நீங்கள் சேர்றீங்க, இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்க, அதுக்கு ட்ரை பண்ண போகிறீங்க, அதுக்காக லோன் எடுக்க போகிறீங்க, அதுக்காக கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 1க்கு 4 முறை நல்லா டிஸ்கஸ் பண்ணி அட்வைஸ்லாம் கேட்டு இறங்குங்க. இது என்ன காமிக்குது அந்த சார்ட் வந்து இந்த டிரான்சிஷன் ஜூலையில் ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை, தனுசு ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு, ஏன்னா அவங்களுடைய தசாபுத்தியெல்லாம் பார்க்கணும். சம்டைம்ஸ் ஒன்றை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அது ஆஃப் மைண்டாக ஒரு மாதிரி ஒரு பாதி பிடிச்ச மாதிரி பாதி பிடிக்காத மாதிரி, அப்புறம் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுறது, மறுபடியும் வேறு ஜாயின் பண்ணலாமா, வேறு யோசிக்கலாமா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலாம் அப்படி லைட்டாக வருது. ஸோ அன்வான்டாக அந்த மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் ஜூலையில் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலை அது வந்து ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ஒரு சாய்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலையில் நீங்கள் வந்து அந்த பிளான் பண்ணுறது பெட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலையில் வந்து உங்களுக்கு பெருசாக அது சப்போர்ட் பண்ணலையா, செகண்ட் ஆஃப் ஜூலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். இதுதான் என்னுடைய அட்வைஸ். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள், குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள். நல்ல வேளை உங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த விதமான
அசுப கோள்களும் செகண்ட் ஹவுஸில் இல்லை. பட் ஏதாவது ஒரு பார்வைலாம் அப்படி விழுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் சூரியனுடைய பார்வை விழுந்துடும். அது வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் அப்படி கனெக்ட் பண்ணி விழுந்துடும். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பட் நல்ல கிரகங்களாக இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை. பட் குடும்ப பெண்கள் எப்படி இருப்பாங்க இந்த மாதம் ஜூலை 2024 பொறுத்த வரைக்கும்? நிறைய செலவு, விரயம், அலைச்சல், மன உளைச்சல், நிறைய பிளானு. ஆனால் எதையுமே ஆன் டைமில் கரெக்டாக நடக்க முடியாமல் ஒரு போராட்டம். சப்போர்ட்டு கொஞ்சம் ஆளுங்க இந்த மாதம் குறைவு. கேட்ட இடத்துல உதவி டைமுக்கு கிடைக்கல. தெர் இஸ் அ டிலே. ஸோ இதெல்லாம் நடக்கிற ஒரு மாதம் தான் இது. அதனால் உங்களுக்கு வந்து கடவுளுடைய நம்பிக்கையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய என்ன சொல்லுவாங்க ஒரு மாதிரி வெல் பிளான்டாக இருக்கணும். எல்லாமே ஒரு ஆப்ஷனல் பிளானை வச்சுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போகுன்றது என்னுடைய கருத்து. ஆரோக்கியம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். சனி ராகுவால் பிரச்சனை இல்லைனாலும் கூட கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். அலட்சியம் இல்லாமல் இருந்தால் போதும். தனுசு இந்த மாதம் எதுவும் நோயில் பிரச்சனை இல்லை. ரொம்ப அலட்சியப்படுத்தாமல். ஏன்னா 6, 7, 8லாம் பார்த்தீங்கன்னா 6ல் குரு, 6ல் செவ்வாய், 7ல் சூரியன், மறுபடியும் 8ல் புதன், மறுபடியும் 8ல் சுக்கிரன், மறுபடியும் 8ல் சூரியன். அப்படி நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் அப்படி அப்சர்வ் பண்ணும்போது 6 அப்படின்னா திடீர்னு வரக்கூடிய உபாதைகள், 7 அப்படின்னா நாமளே நமக்கு வச்சுக்கிற பிரச்சனைகள், 8 அப்படின்னா எதிர்பார்க்காத நடக்கிற அது விபத்துன்னு எடுத்துக்கலாம், இல்லை நோயின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி. ஸோ அலட்சியம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாதிப்பை கொண்டு போகும். ஏன்னா எல்லாமே சுபகரங்களாக இருக்குது. நமக்கு ஒன்றும் நடக்காது. நம்ம எப்படி வேணால் வண்டி ஓட்டலாம், நம்ம என்ன வேணால் சாப்பிடலாம், நம்ம எந்த ஹோட்டலில் வேணால் சாப்பிடலாம், நம்ம எதை சாப்பிட வேணால் சாப்பிடலாம். அப்படின்னு எதையுமே கண்டுகொள்ளாமல் உங்களை பற்றி நீங்கள் புரிதல் இல்லாமல் அது இருந்தால் இந்த மாதம் ஒன்றும் சீரியஸ் ப்ராப்ளம் இல்லை ஹெல்த்தில். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி இந்த மாதம் நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே பண்ணிட்டு கம்முன்னு போயிடலாம். இப்போ பிக் பிளான்ஸ் எதுவும் வந்து இப்போ வந்து பண்ண வேண்டாம். மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து பெரிய பிளான் வச்சுருக்கேன், நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு எதுவும் இறங்க வேண்டாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் வந்து அதிக நபர்களை சந்திக்கிறதை தவிர்க்கலாம். உறவுகள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களை சந்திப்பதை தவிர்க்கலாம். இந்த மாதம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் டூர், வேறு ஏதாவது ஃபன் என்டர்டைன்மெண்ட் டூர் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சேஃபாக இருக்கலாம். ஓவரால் தனுசு பரவாயில்ல, ஆவரேஜ் தான் அது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த ராசியுடைய பலன் இதை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணுமா, சில பேருக்கு புரியல. ஒரு பெரிய மெசேஜ் வேறு ஷேர் பண்ணியிருந்தீங்க. கோலாலம்பூர்லேருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் படித்தேன். நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் விட்டுடுங்க. ஸ்டெப் 1 வாட் இஸ் ஸ்டெப் 1? உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, இதை முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எப்படி தெரியும், அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்த கேள்வி, நீங்கள் பிறந்த தேதி, நீங்கள் பிறந்த மாதம், நீங்கள் பிறந்த வருடம் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொண்டு வந்துடும். நீங்கள் பிறந்த நேரம் வந்து உங்கள் லக்னம் என்னன்றதை கணிக்கப்படும். நீங்கள் பிறந்த ஊர் வந்து உங்கள் லாட்டிடியூட் லாஞ்சிடியூடை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேம், உங்கள் ஜெண்டர், இதை பேஸ் பண்ணி தான் ஹாரோஸ்கோப்பே ஜென்ரேட் ஆகுது. அப்போது அந்த ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையும் நான் வந்து ஏன் எடுத்துக்கங்க, ஒரு முறையாவது உங்கள் ஹாரோஸ்கோப்பை லைஃப் டைமில் ஒன்ஸ் தான் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. இப்போ ஒரு பிளட் குரூப்பை பற்றி நீங்கள் செக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிளட் சாம்பிளை கொடுத்து நீங்கள் என்ன பிளட் குரூப், நீங்கள் ஓ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஏ பாசிட்டிவா, ஏபியா, இல்லை நெகட்டிவ் பிளட் குரூப்பா, எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பிளட் சாம்பிளை கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவோம். அது லைஃப் ஃபுல்லாக ஒரே பிளட் குரூப்பில் தான் இருக்க போகுது, மாறப்போகிறது இல்லை. சேம் வே நீங்கள் பிறக்கும்பொழுது எப்படி வந்து உங்கள் ரத்த அணுக்கள் வந்து ஒரு குரூப்பை சேர்ந்தா இருக்குமோ, அதே மாதிரி உங்கள் சார்ட் அப்படின்னு நேட்டல் சார்ட், பர்த் சார்ட், ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு. அதில் வந்து கோள்கள்லாம் நகராது. கோள்கள்லாம் இப்போ தான் நகரும். அது ஜன ஜாதகம்னு ஒன்று ஃபிக்ஸட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிக்ஸட் ஹாரோஸ்கோப்பை தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ lifehoroscope.in அந்த சர்வீஸை ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்? அதுக்கு வந்து ப்ராப்பராக ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி, அது ஏன்னா ஒரு ப்ராசஸான ஒர்க். அது உங்கள் டேட்டா வரும், உங்கள் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அந்த சார்ட்டை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு டேட்டா வரும். அது கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணி அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை டவுட் வருது. ஏன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கும், வேறு நட்சத்திரம் வேறு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கும், இதில் கிளாரிஃபிகேஷன் வரும். அப்புறம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனோட அது அப்படியே ஜென்ரேட் ஆன பிறகு அதை மெயிலில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக ஃபார்வர்ட் ஆகும். இது ஒரு ப்ராசஸ், 1 or 2 days ப்ராசஸ் நடக்கும்.
ஸோ இந்த ஹாரோஸ்கோப் எதுக்கு அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜனன ராசி என்ன, உங்களுடைய ஜனன லக்னம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, நம்ம லைனாக போயிடலாம். அடுத்தது உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா வெல் அண்ட் குட். எப்படி பிளானட்டரி பொசிஷனை போய் ரீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னென்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டு, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நேட்டல் சார்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் வந்து காமனாக எல்லோரும் ஈஸியாக படிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒருவேளை மற்ற லாங்குவேஜில் படிக்க தெரியாதுன்னு இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு எல்லா பிளானட்டோட நேம் தெரியும். MER அப்படின்னா மெர்க்குரி, VEன்னா வீனஸ், வீனஸ்னா சுக்ரன், மெர்க்குரினா புதன், ஜூபிட்டர்னா குரு, சன்னா அது தெரியும் சூரியன், சாட்னா சாட்டன், ராகுனா ராகு, கேதுனா கேதுன்னு வந்துடும், மூணுனா சந்திரன், மார்ஸ்னா செவ்வாய். ஸோ இந்த நேட்டல் சார்ட்டில் அந்த அந்த அசெண்டன்ட் ஒன்று போட்டிருக்கோம். ASC அசெண்டன்ட்னா ஃபஸ்ட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு போட்டிருக்கோம், லான்னு போட்டிருக்கோம். தமிழில் லானா முதல் பாவம், அதான் லக்னம்னா உங்களுடைய விதியை கணிக்கக்கூடிய இடம். அந்த 12 கட்டத்தில் எது லாவோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸு, எது அசெண்டன்ட் போடுதோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸ். அங்கேருந்தால் நீங்கள் கிளாக் வைஸாக எண்ணணும். கிளாக் வைஸ்னால் வடவோட்டு சுற்று. ஸோ அங்கேருந்து எண்ணும் போது எந்தெந்த ஹவுஸில் உங்கள் பிளானட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே ஃபில் ஆயிருக்கா, செகண்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, தேர்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அதில் யோக ஸ்தானங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் வீடியோஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கீ பண்ணாலே, யூடியூப்பில் கீ பண்ணாலே வந்துடும். லேர்ன் ஆஸ்ட்ரோ ராசி சைன் அப்படின்னு போட்டால் எந்த வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோவில் பண்ணிக்கோ. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிளானட்ஸ்லாம் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஸ்டாரு, உங்கள் ராசி, உங்கள் லக்னம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன மாதிரி பிளானட்டரி பொசிஷன் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு, அது மேஷமில் இருக்கா, ரிஷபமில் இருக்கா, மிதுனமில் இருக்கா. நீங்கள் உங்கள் ராசி எது வேணா இருக்கலாம், பட் பிளானட்ஸ் தான் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்குது, நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன் இல்லையா, இந்த டிரான்ஸ்லேஷன் எந்தெந்த ஹவுஸில் ஒரு வாட்டியும் மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். இது உங்கள் பேர்த் சார்ட் அப்படின்னா, இந்த பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் எங்கே இருக்கோ அது மேலே இப்போ கரண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படி வச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு பிளானட் மேலே இன்னொரு பிளானட் வருதா, இல்லை எம்டி ஹவுஸில் போய் ஃபில் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரிடிக்ஷன். அப்படி தான் ப்ரிடிக்ஷன். அது வந்து உடனே ராசிக்கா லக்னத்துக்கா, லக்னம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லக்னம் என்பது உங்கள் விதி. பிறவி ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டு நீங்கள் வந்து ஒரு விதி பலனை எடுத்துகிட்டு வரீங்களோ அதன்படியே உங்கள் வாழ்க்கையுடைய விதிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ராசி என்பது உங்கள் மனம். சில பேருக்கு மனதில் நினைக்கிறத செஞ்சுருவாங்க, சில பேர் விதிப்படியே அது போகும், சில பேர் மனதால் அந்த விதியை வெல்ல முயற்சியும் எடுப்பாங்க. அது வந்து மனோகாரக ராசி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை விதி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தான் கம்பேரிஷன். யோகமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, தோஷமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, இப்படி தான் இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ஷனை செல்ஃபாக பார்க்குறது. அப்போ நான் கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷனை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, உங்களுடைய ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்கள் லக்னத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களோட தசா புத்தி என்ன நடக்குது, அந்த தசா புத்தியும் அந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பில் பின்னாடி பேஜில் வந்துடும். நீங்கள் ஜனனம் எடுக்கிற நட்சத்திரத்துலேருந்து அந்த தசை கால்குலேட் ஆகிடும். நீங்கள் அஸ்வினியில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போது கேது திசை. சப்போஸ் உங்களுக்கு 40 வயசு ஆகுது, அப்புறம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அந்த திசைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் சப்போஸ் திடீர்னு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி திசை. அதுக்கப்புறம் சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை, புதனுக்கு அப்புறம் கேது, கேதுக்கு அப்புறம் சுக்கிரன், சூரியன், அப்படியே வரிசையாக வரும். அப்படி எந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து உங்கள் வயதுக்கு ஏற்ப மாதிரி அந்த திசைகள் மாறிட்டே வரும். அப்போது நல்ல திசையில் இருக்கிறோமா, எந்த மாதிரி திசையில் இருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தெளிவாக நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு அழகாக, குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் வந்து இவ்வளோ மேட்ச் ஆகும் அவ்வளோ. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் போன மாதம் சொன்னது நடக்கலை, இந்த மாதம் சொன்னது நடக்குமா, 6 மாதமாக இதான் சொல்கிறீங்க, ஏன் நடக்கலை? கரெக்டு, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? வெறும் உங்கள் ராசியை மட்டும் பார்த்து நடக்குதா நடக்கலான்னு எடுத்துக்கிட்டீங்களா, உங்கள் லக்னம் மட்டும் பார்த்து நடக்குதா எடுத்துக்கிட்டீங்களா, உங்கள் பேர்த் சார்ட்டை என்றைக்காவது ரீட் பண்ணியிருக்கீங்களா, இப்போ சொல்கிற இந்த டிரான்ஸ்லேஷன் அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா, தசாபுத்தியை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கீங்களா, சார்ட்டில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஐ எம் ஷேரிங் மை நாலேஜ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் என்னோடய கிளாரிட்டி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.